இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து நம்மளோட ஆன்சர் கீ வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு ஃபுல்லாக கொடுத்தோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். நம்மளோட சேனலில் கொஷின்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து அவைலபிளாக கிடைக்கல, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் கீ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ கொடுக்குற ஆன்சர் கீலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக் பேஸ்ட் ஆன் ஆன்சர் கீ தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். இது அகாடமிக்கோட ஆன்சர் கீயோ அப்படின்னு கிடையாது. டெக்ஸ்ட் புக்கில் என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சர் தான் நம்ம கொடுக்குறோம் நம்மளோட சேனலில் இன் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தளவு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணது அப்படின்னா, இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுக்கணும். அது இல்லாமல் கொஷின்ஸ் பேப்பரை பற்றி. ஓகேங்களா? கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினமே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ரொம்ப வந்து டஃப்பாக இருக்குது கொஷின்ஸ் வந்து அப்படின்ற ஒரு தகவல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து ரொம்ப டஃப்பு. அதுலேயே வந்து நம்ம பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுக்கல, தேர்வர்களே இந்த தகவலை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க முடியல அப்படின்ற ஒரு தகவல். கொஷினை வந்து ஒர்க் பண்ணி பார்க்க முடியல அப்படின்றத மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட் சொல்லியிருந்தாங்க. மற்ற கேண்டிடேட் மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க. கொஷின் வந்து ரொம்ப வந்து இதாக இருந்துச்சு அப்படின்னா இது ஸ்பெசிஃபை பண்ணி மேக்ஸ் ஸ்டூடெண்ட் தான், மேக்ஸ் கேண்டிடேட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனால் வந்து என்ன அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து நம்ம கொஷின் பேப்பர் அவங்க ஸ்டாண்டர்டில் தான் நம்ம எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட் தான். ஓகேவா? அந்த 10 யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் தான் கொஷின் அவங்க எடுத்திருக்காங்க. பட் நம்மளுக்கு ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரியலு, காம்ப்ளெக்ஸ், அல்ஜிப்ரா நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இதை பற்றி முழுமையான தகவல் நம்ம டெய்லியுமே வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதனால வந்து டெய்லியும் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்க்குறோம். அதனால் இதை பற்றின தகவல் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து படித்து முடிச்சுட்டு இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் இருக்கிற மாதிரியே இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் பேஸ்டு எக்ஸாம். நீங்கள் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் படிச்சுட்டு அப்படியே வந்து ஆன்சர் நம்ம போடுறது தான். ப்ளஸ் சிம்பிளான சில சம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும், அதை போட்டிருப்பீங்க. பட் இதெல்லாம் இந்த யூஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் சரி, இன்கேஸ் பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் சரி, எல்லா எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டான சிலபஸ் தான். சிலபஸுமே ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஒர்க்கிங் டைம், அதுமாதிரி ஸ்பீடு, ஓகேவா, ரீகால் பண்ணுறது, ஓகேவா, நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ பட் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா பெரிய ப்ராப்ளம் ஒரு 5 மார்க் நீங்கள் யூஜி படிக்கும்போது ஒரு 5 மார்க் 10 மார்க் ப்ராப்ளத்தை வந்து இங்கே கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ 5 மார்க் 10 மார்க் ப்ராப்ளம் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 or 4 பேஜஸ் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, அந்த ப்ராப்ளத்தில் கேட்கும்போது நம்மளோட ஒர்க்கிங் டைம் வந்து எவ்வளோ இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் இதோட மிஸ்டேக்கு. அப்போ ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிஓ எக்ஸாமே பார்த்துருக்கோம், எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டஃப்பாக தான் கேட்டாங்க. 6000 பேர் வந்து அதிலே ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ப்ராக்டிஸை வந்து நம்ம இதில் வந்து அதிகப்படுத்திருக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் புக்கு 10th புக்கு ஸ்கூல் புக்ஸை நீங்கள் இதை படிச்சிருந்தாவே உங்களுக்கு ஈஸியாக. நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், பேப்பர் 1 பேப்பர் 2 நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு இது வந்து ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பெரிய விஷயமா நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம். அது ஒரு விஷயம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் நம்ம அதிலே வந்து செலக்ட் ஆகி வந்துட்டோமே, அந்த புக்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோமே, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். ஸோ அது ஒரு நம்மளோட ட்ராபேக். ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பர் பொறுத்தளவு அவங்க ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் பேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. சிலபஸும் ஸ்டாண்டர்டான காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது நீங்கள் 10th 12th மேலே டிகிரி பேஸ்டு, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பேஸ்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் இது ஸ்டாண்டர்டான சிலபஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி கொஸ்டினும் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? கொஸ்டின்லாம் ஒவ்வொன்றும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இதில் என்ன அப்படின்னா தியரி கொஸ்டின் நிறைய கேட்காம ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கேட்டுட்டாங்க மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு.
ஓகேங்களா. அது ஒரு ட்ராபேக் தான். ஆனால் பட் அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ரொம்ப பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இதனால் வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் எல்லாத்தோட விஷயம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்வில் எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கிட்டத்தட்ட வந்து 4135 பேர் வந்து ப்ரெசண்ட்டு, 1340 பேர் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ கட் ஆஃப்ன்றது நம்மளுக்கு எப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. கட் ஆஃப்ன்றது குறையும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க. குறையும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பிஜிடிஆர்பின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பட் ரொம்ப ஹை பிஞ்ச் கட் ஆஃப்லாம் வந்துச்சு. ஹை பிஞ்ச் கட் ஆஃப் தான் டிஆர்பி பொறுத்தளவு. இப்போ யூஜிடிஆர்பி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேண்டிடேட்ஸ் சொல்கிற தகவல்னால கட் ஆஃப் வந்து நம்ம குறையும் அப்படின்னு நம்ம சொல்லவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஒரு சில கேண்டிடேட் கிட்டத்தட்ட 40,000 பேர் எக்ஸாம், 40,000 பேர்த்துக்கிட்டையும் போய் நம்ம கொஷின் பேப்பர் அனலைஸ் வந்து நம்ம ரிப்போர்ட் கலெக்ட் பண்ண கிடையாது. ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ அதனால் ஒரு சில சொன்ன விஷய தகவலாக இதை வச்சு நம்ம கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னு சொல்லலால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ கட் ஆஃப்ன்றது நம்ம எப்படி இருக்கும்னு நம்மளோட யோசிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு விஷயம் வந்து நம்மளால் இப்படி தான் இருக்கும். அது சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் இருக்குது. அது இல்லாமல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் இருக்குது, ஜென்ரல் டேர்ன் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது மீறி தான் நம்மளோட போஸ்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. கட் ஆஃப்ன்றது இந்த விஷயங்களை டிபெண்ட் பண்ணி ப்ரியாரிட்டி, ரிசர்வேஷன், ஸோ இப்போ இதெல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு போஸ்டிங் நம்ம கையில் கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் தான் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்கும் கட் ஆஃப் அப்படின்றது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து நம்மளோட கொஷின்ஸ் முறைகளோ இல்லை வந்து ப்ளஸ் சிலபஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்கில் இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம்தான். ஓகேங்களா. பட் நம்ம படித்த முறைகளை வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து படிச்சுருந்துருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை தொடர்ந்து வந்து நம்ம கட் ஆஃப் பற்றியும் ப்ளஸ் அதை பற்றி ஆன்சருக்கு நம்மளுக்கு கொஷின் பேப்பர் கிடைச்சி அப்படின்னா அது நம்ம ஒரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்காங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.